ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்கான் டெம்பிள், அப்புறம் நித்திய கல்யாண பெருமாள், அப்புறம் மகாபலிபுரம் 3 இடத்துக்கு போயிருந்தோம். 3 இடத்துக்கு போயிருந்தோமே எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. வம்சி பிரபுதாஸ் அவர் சார் நமக்கு நிறையா இது சொல்லி கொடுத்தாரு. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவர் ஹரே கிருஷ்ணா பாடல் பாடினதும் எல்லாரும் மகிழ்ச்சியாக பாடினாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாருமே புது பசங்க இருந்தாலுமே அவங்க எல்லாருமே பாடினது நல்லா இருந்துச்சு. கூட்டணி பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒத்துமையாக இருந்தாங்க. அப்புறம் நமக்கு டீம் மூலயமா பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஹெச்ஆர் டீம் ஆகட்டும், ஆப்ரேஷன் டீம் ஆகட்டும், மற்றும் தங்கமயில் ஸ்டாஃப்ஸை எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. தங்கமயிலுக்கும் இதை ரெடி பண்ணி கொடுத்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப என் நன்றி. பெயர் செல்வகணபதி. தேங்க்யூ. இன்று தங்கமயிலின் ஊழியர் என்பதை பெருமை கொள்கிறேன். ஏனென்றால் இன்று எனக்கும் மிகச் சிறப்பான நாளாக இருந்தது. காலை உணவு மற்றும் மதிய உணவுடன் ஆன்மீக பயணம் மிகவும் சிறப்பாக இருக்க காரணம் இஸ்கான் டெம்பிள் சென்றது. நான் நினைத்த மாதிரி போராக இருக்கும் என்று நம்பினேன். ஆனால் மிகச் சிறப்பாக இருந்தது. இதற்கு ஏற்பாடு செய்து தந்த நமது தங்கமயிலின் குடும்பத்தினர் மற்றும் குருஜி அவர்களுக்கு என் நன்றியை உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். என் நேம் ரமேஷ். நான் தங்கமயிலில் ஜாயின் பண்ணி இப்போ 2 மாதம் ஆக போகுது. இன்னைக்குடைய நாள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில இருந்தே ஒரு புது மாற்றங்களாக நான் நினைக்கிறேன் என் வாழ்க்கையில். எப்படி சொல்கிறதுனா, காலையிலேருந்தே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் இன்னைக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம பஸ்ஸில் போயிட்டு அந்த ஆசிரமம் உள்ளே நுழையும்போது அப்படியே அந்த அமைதி, அந்த இதெல்லாம் மனசில் இருக்கிற கவலை எல்லாமே தீர்ந்து ஒரு சாந்தமான ஒரு நிலையா நம்ம மனசு இது பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் அவர் சாமி வந்தார், அவர் இது பண்ணார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்ற மந்திரம் நமக்கு இவ்வளோ நாள் சொல்கிறது ரொம்ப கூச்சப்பட்டேன்னு சொல்ல முடியாமல் இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதிக பேர் எல்லாருக்குமே இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அவங்களுக்கு மனசுல ரொம்ப பதிஞ்சிச்சு. இன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த அந்த தாளத்தோட அவர் சொல்லி கொடுத்த இது ரொம்ப வைப் ஆயிடுச்சு. ரொம்ப எல்லாருமே நல்லா பாடினாங்க, செம்மையாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே என்ஜாய் பண்ணாங்க இன்னைக்கு. அதே போல் இந்த ஆன்மீக பயணம் நம்ம கோயிலுக்கு எல்லா கோயிலும் பார்த்தது எல்லாருக்குமே நல்ல ஒரு ப்ளசன்ட் மைண்ட் தான். எல்லாருக்குமே கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லா இடத்துலையுமே கிடைச்சது. நல்லா வேண்டுதல் நல்லா பண்ணாங்க. செம்மையாக இருந்தது சார். இன்னைக்கு எல்லாருமே ஹாப்பியாக பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. இது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்ம தங்கமயில் நிர்வாகத்துக்கு நம்ம கடைசி வரைக்குமே நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு மற்றவங்களுக்கு கிடைச்சதா நான் தெரியல, நம்ம டீம் இருக்கிற எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக பண்ணியிருந்தாங்க பசங்க எல்லாருமே, ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஓகே சார், அவ்வளோதான். நம்ம தங்கமயில் சார்பாக நம்ம ஹெச்ஆர் டீம், ப்ராசஸ் டீம், இந்த ப்ரோக்ராமுக்கு அரேஞ்ச் பண்ண அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஹலோ சார், என் பேர் தர்மா ஓகே சார். சார், நன்றி. எம்ஐ நம்பர் 10741 சார். காலையில் இஸ்கான் டெம்பிள் கூப்பிட்டு போனாங்க சார் இன்னைக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குன்றதே எனக்கு தெரியாது சார். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் நான் பார்க்குறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குன்னு ஒரு ஹெச்ஆர் டீம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் சார். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் சார். சாப்பாடெலாம் அங்கே ப்ரொவைட் பண்ணாங்க சார், எல்லாம் நல்லா இருந்துச்சு. இது எங்களுக்காக இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் பெருமாள் கோயில் கூப்பிட்டு போனாங்க, 2 பெருமாள் கோயில் கூப்பிட்டு போனாங்க. 2 கோயிலுமே சென்னையில் இது இருக்குன்னு நாங்கள் பார்த்ததில்ல, விசிட் பண்ணதில்லை. அதுவும் நல்லா இருந்துச்சு சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரி சாருக்கு, அப்புறம் உதய் சார், திருப்புகழ் சார், இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈசிஆர், மாமல்லபுரம், திருமண வைபோக பெருமாள் கோவில் 3 டெம்பிளுக்கும் நம்ம விசிட் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வம்சி சார், நம்ம டீம் எல்லாருமே வந்திருந்தாங்க, தங்கவேல் டீம் எல்லாமே வந்திருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நானும் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மன நிம்மதியாக இருந்தது இல்லை. போவோம், சாமி கும்பிடுவோம், வந்துடுவோம், அவ்வளோதான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வம்சி சார் நம்ம சிறப்பாக பஜனை பாடினார். சார் நம்மளுக்கு பாட நமக்கும் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஆனால் நம்ம இந்தளவுக்கு இன்றைக்கி நம்ம செய்வோம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் நம்ம வம்சி சார் தான். அந்தளவுக்கு நம்மளுக்கு பஜனை பாடி நல்லா உற்சாகப்படுத்தினார். நம்மளும் அதுக்கு தகுந்தாப்புல உற்சாகமாக பாடணும்.
எனக்கு அது மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. அதே போல் நமக்கு சாப்பாடும் காலைல டிஃபனும் கொடுத்தாங்க, மத்தியானம் சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த விர்ச்சுவல் கிளாஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சிறு கதை சொன்னாங்க சாரு. நம்ம எண்ணம் வந்து என்றைக்குமே தெளிவாக வச்சுக்கணும், நல்ல எண்ணமாக இருக்கணும், நம்ம அழுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் எண்ணம் வந்து நல்ல எண்ணமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கும்னு சார் சொன்னாங்க. அது உண்மை தான். நம்ம எண்ணங்கள் வந்து தெளிவாக கண்டிப்பாக வச்சுக்கணும். நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு என்னென்ன தேவையோ கண்டிப்பாக அது கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி எல்லோரும் நல்ல எண்ணத்தோடு இருப்போம். நம்ம நல்ல எண்ணமாக இருந்தோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய காசு பணம் எல்லாமே நம்ம தேடி வரும். சரிங்களா? இன்றைக்கி போன டூர் வந்து எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒரு ஃபேமிலியாக போய்ட்டு வந்தது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ஹரே குட் கிருஷ்ணா. நைட். என் பேர் வந்து பி அபினேஷ். நான் தங்கமயிலில் ஒர்க் பண்ணுறேன், சென்னை பிரான்ச்சில். நான் ஜாயின் பண்ணி 2 வீக்ஸ் தான் ஆகுது. 2 நாளைக்கு முன்னாடி இது மாதிரி கோவிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் ஒரு 7:30 வாக்கில் கிளம்புனோம். இங்கேருந்து கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இஸ்கான் டெம்பிளுக்கு போனோம். அங்கே போயிட்டு பார்த்தோம் கோவில் மிகவும் சைலண்ட்டாக இருந்தது. அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வம்சி பிரபு சார் வந்து ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தாரு. அந்த மந்திரமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் சாமி பார்த்தோம். சாமி கிட்டவே போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் சாமியோட பாதங்களை தொட்டு வணங்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் வம்சி பிரபு சார் வந்து 5 பேர்த்துக்கு ஒரு புக்கு கொடுத்து அந்த புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் படிக்க சொன்னார். அந்த புக்ஸும் படித்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் மகாபலிபுரம் டெம்பிள் வந்தோம். அங்கேயும் சாமி தரிசனம் கிடைச்சிது, பார்த்தோம், நல்லா இருந்தது. இதை ஏற்படுத்தி கொடுத்த ஹச்ஆர் டீமுக்கும் தங்கமயிலில் ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாய்க்கும் ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தங்கமயில் குடும்பத்தினர் உள்ள அனைவருக்கும் வணக்கம். நான் மணி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நாம் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது, மன நிறைவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்த சில பிரச்சனைகளால் நம்ம போயிட்டு வந்த இந்த ஆன்மீக வழிபாடுதல ரொம்ப அமைதியாக இருக்கேன், மனசு நிம்மதியாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி எல்லாம் ஒரு குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணோம். நான் எங்கேயும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போனது கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் தங்கமயில் ஃபேமிலியோடு நான் இன்றைக்கி போயிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க, அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்திருக்க அனைவருக்கும் வயிறார சாப்பாடு போட்டாங்க, ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆப்ரேஷன் டீமுக்கும் ஹச்ஆர் டீமுக்கும் இளைய மேலாளர் அவர்களுக்கும் நம்ம சேர்மன் சார், ஜிஎம் சார் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சார் நான் அசோக் பேசுகிறேன் சார். இன்னைக்கு வந்து நம்ம இஸ்கான் கோயில் டெம்பிளுக்கு போனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அண்டு இந்த கோயிலில் போயிட்டு நம்ம கிருஷ்ணரை பார்த்து தரிசித்ததில் ரொம்ப சந்தோஷம். வம்சி சார் வந்து நாங்கள் ஹரே ராமா ஸ்பிரிச்சுவல் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு அவர் அந்த ஸ்லோகத்தை பாடும்போது நமக்கே ஒரு வைப்ரேஷன் பயங்கரமாக இருந்தது. ஸோ அதோட நம்ம கூட வந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இப்போ உற்சாகமாக பாடினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம நித்திய பெருமாள் கோயில் அப்புறம் மகாபலிபுரம் போயிட்டு ஒரு ஃபேமிலியாக நல்லா போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அண்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஹெச்ஆர் டீமுக்கும் அண்டு ஆப்ரேஷன் டீமுக்கும் அண்ட் தங்கமயிலுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னோட நேம் வந்து ஏழுமலை. காலையில் இஸ்கான் டெம்பிளுக்கு வந்தது அந்த மாதிரி ஒரு கோயில் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. அதே மாதிரி வம்சி சார் அந்த எடுத்த அந்த ஹரே கிருஷ்ணா சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி மகாபலிபுரம் போனது, அங்கே கோயிலில் பார்த்தது, திருவிடை வந்தது, அங்கே கோயிலில் பார்த்தது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்த தங்கமயிலுக்கும்
தங்கமயில நிர்வாகத்துக்கும் ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு நம்ம இஸ்கான் கோயில் போனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அங்கே போனது இல்லாமல் அங்கே கொடுத்த சொன்ன மந்திரம் எல்லாமே நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டாக தான் இருந்தது. அந்த மந்திரம் சொல்ல சொல்ல நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாரி இருந்தது. அந்த கோயிலுக்கு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மனசு நிம்மதியாக இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் வேறு எந்த எண்ணமும் தோணலை. அந்த கோயிலை பார்த்ததுலேருந்து சாமியை பார்த்ததுலேருந்து ஒரு மன நிம்மதி, ஒரு மன அழுத்தம் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக இருந்தது. அப்புறம் அவங்க சார் சொல்லி கொடுத்த மந்திரம் அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருந்தது. அந்த மந்திரம் சொல்ல சொல்ல நம்ம அந்த மந்திரம் எப்போ சொல்லுவோம் எப்போ சொல்லுவோம் எப்போ சொல்லுவோன்னு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க கொடுத்த ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்தது. அவங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே அவங்க வரவேற்றது பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்க வீட்டில் ஒரு ஃபேமிலியாக மாரி தான் நம்மளை வரவேற்றாங்க. அது எல்லாமே நம்மளுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டே இங்கேருந்து இட்டுன்னு போன தங்கமயில் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஹரே தேங்க்யூ சார். கிருஷ்ணா. நான் பிரசாந்த் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து இஸ்கான் டெம்பிளுக்கு விசிட் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகும்போதே எனக்கு வந்து ஒரு சைலண்ட்டாக இருந்தது அந்த கோயிலில். எந்த ஒரு கோயில்லையுமே வந்து அந்தமாரி சைலண்ட்டாக இருக்காது. ஆனால் அந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு சைலண்ட்டாக வந்தது. நம்ம சாமி வந்து நம்ம எந்த கோயிலும் நம்ம டைரெக்டாக போய் கும்பிட முடியாது. ஆனால் நம்ம இஸ்கான் டெம்பிள் போய் நம்ம கிருஷ்ணரை வந்து நம்ம டைரெக்டாக போய் கும்பிட்றதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அது ரொம்ப தங்கமயிலுக்கு நன்றி. அதேமாரி வம்சி சார் பஜனை பாடும்போது அது நான் முதல் தடவை எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது. அதுக்கடுத்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் இருந்தது. எனக்கு நல்லா ஒரு மனசில் உள்ள கஷ்டங்கள்லாம் எனக்கு சீக்கிரம் போன மாரி ஒரு ஃபீலிங் இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லி கொடுத்த மோட்டிவேஷன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. மற்றபடி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுத்த தங்கமயில் டீமுக்கு ரொம்ப நான் நன்றி. சங்கர் பேசுகிறேன். இஸ்கான் கோயிலுக்கு காலைல கூப்பிட்டு போனாங்க. இப்போ வந்து தங்கமயிலேருந்து எல்லாருமே வந்து என்னடா இது காலையில் போய் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் தான் காலைல கிளம்பி போனோம். ஆனால் அங்கே போனப்போ பார்த்தீங்கன்னா இஸ்கான் கோயிலை பற்றி நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் வம்சி சார் வந்து எங்களுக்கு அந்த பாட்டை பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, அது தியானத்து மூலிமா நம்ம வந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம். நல்ல விஷயமும் இருக்குது, அதில் கெட்ட விஷயங்களும் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சது அதான் எப்படி சொல்கிறது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல விஷயத்துக்கோசம் அந்த கோயில் உள்ள போய் என்ட்ரி ஆனும்போது ஒரு வைப் வந்தது. அந்த வைப் வந்து பார்த்திங்கன்னா வேறு எப்போவுமே வந்தது கிடையாது. பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தது உண்மையை சொல்லப்போனால். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து தங்கமயில் ஸ்டாஃபாக வந்து எல்லாரையுமே அவ்வளோ தூரத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு கேர்ஃபுல்லாக பார்த்து கூட்டிகிட்டு வந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது தெரியல எனக்கு.